கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீது நம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் மீது விசுவாசத்தோடு இருக்கும்போது, நம்பிக்கையோடு இருக்கும்போது நம் தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர் தேவன், நம்மை பாதுகாக்கிறவர் தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவன், நம்மோடு கூட இருந்து நித்தமும் நம்மை நடத்துகிறார். நாம் அவரையே நம்ப வேண்டும், அவரையே விசுவாசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தரையே நம்பி வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமாம். பிரியமானவர்களே, நம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது அவர் நமக்கு பலன் அளிப்பார், நன்மைகளை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அவரிடத்தில் சேர வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மீது வைத்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்திலே நம் குறைவுபட்டவர்களாய் இருக்கக்கூடாது. விசுவாசத்திலே வளர வேண்டும், நம்பிக்கையிலே வளர வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது, இருமனம் வரக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிற இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சோர்ந்து போகாமல் நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசத்தோடு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒருபோதும் அவிசுவாசம் நமக்குள்ளே வரக்கூடாது, சந்தேகம் நமக்குள்ளே வரக்கூடாது. பிரியமானவர்களே, நம் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமோ கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். விசுவாசத்தோடு ஜெபத்தில் கேட்க வேண்டும், சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியோடு இருந்து நம்பிக்கையோடு இருந்து கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே சோர்ந்து போயிருக்கிறார்கள். அவிசுவாசத்தோடு இருமனதோடு நம்பிக்கை இல்லாமல் இருப்பதினாலே அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டும், முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேட வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு பலன் அளிக்கிறவர், நன்மைகளை கொடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும். இந்த உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக பாவங்களை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு பலன் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம் கர்த்தரை தேடுகிறோமா? நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுகிறோமா? தினமும் அவரை தேடுகிறோமா? அதிகாலையிலே தேடுகிறோமா? உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய வார்த்தைகளை வாசித்து கர்த்தரை தேடுகிறோமா? ஜெபத்திலே கர்த்தரை தேடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. பிரியமானவர்களே, ஒரு வேளை குறைவுகள் வருகிறதா, நன்மைகள் தடைபடுகிறதா, கர்த்தரை அதிகமாய் தேடுவோம்.
கர்த்தரை தேட 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 நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உபவாசம் இருந்த கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை துதித்து அவரை தேடுவோம், அவருடைய வார்த்தைகளை தியானித்து தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பலன் கொடுப்பார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, முழு இருதயத்தோடு கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்திலே உறுதியோடு இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவர். ஒருவேளை தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது போல இருக்கலாம், கர்த்தர் முடிவில் அதை நன்மையாக மாற்றி கொடுப்பார். ஒருபோதும் அவிசுவாசத்தோடு, சந்தேகத்தோடு வாழாமல் நம்முடைய முழு விசுவாசமும் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளையே நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்கள் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ரீபா ரபா ரபா தூர் ராபா கே ரேஷே கே லதன ஹந்தரோ ராபா லபா ரபா தூர் ராபா கரத ரபா. என் தேவன் ஆசீர்வதிங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா. குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர் என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளையுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, சுகப்படுத்துவீராக. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடடுப்பா. உடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை குணமாக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரபா ரபா தூரபா ரஹத ரபா ரீபா ரபா ரதன ஹந்தரோ ரஷாக்கே லேதினமா ஹத ரபா. தேவன் அப்பாவை சுகப்படுத்துங்க. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா ரபா தூர் ரபா கே ரேஷே கே லாதானா ஹது ரபா 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 தூர் ரபா கரத ரபா. என் தேவன் ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. நன்மையை கட்டளையிடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உம்மை தேடுகிற உடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லாதபடிக்கு போஷித்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், மெர்லின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலகி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். என் தேவனே பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.